அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதுச்சேரி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு புதுச்சேரிக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து சித்தார்த் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சித்தார்த், இது குறித்தான முழு விவரங்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கடந்த 28ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 2025 முதல் 14/2/2020 வரை இன்று வரை வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெறும் என தெரிவித்திருந்தது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் உள்ள இறந்த வாக்காளர்கள், வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் உள்ள விலாசத்தில் இல்லாத வாக்காளரின் பெயர்களை நீக்கம் செய்து புதுச்சேரியில் பெயர் இல்லாத வாக்காளர் பட்டியல் தயார் செய்வது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்குவதற்கு முன்னதாக புதுச்சேரி மாவட்டத்தில் மொத்தம் 8,51,775 வாக்காளர்கள் இருந்தனர். இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியின் ஒரு பகுதியாக கடந்த டிசம்பர் மாதம் அன்று இந்த வாக்காளர் பேர் நீக்கம், சேர்த்தல் எல்லாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இதில் விடுபட்டவர்கள் வேற ஏதாவது இந்த சேர்க்க வேண்டும் என்கிற சிறப்பு பணியானது நடைபெறும் என தேர்தல் துறையானது தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று இந்த இறுதி வாக்காளர் பட்டியல், அதாவது தேர்தல் வர இருக்க தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதன்படி புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 30 தொகுதிகள், அதாவது புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் என 30 தொகுதியில் மொத்தமாக 9,44,111 வாக்காளர் உள்ளனர். இதில் 4,43,495 ஆண் வாக்காளர்களும் 5,477 பெண் வாக்காளர்களும் 139 மூன்றாம் பாலினத்தவர்களும் உள்ளனர். மேலும் இந்த 30 தொகுதிகளில் அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதிகளாக வில்லியனூரும் உழவர்கரையும் அதிக வாக்காளர் கொண்ட தொகுதிகளாக கூறப்பட்டுள்ளது. குறைந்த வாக்காளர் உள்ள தொகுதிகளாக ராஜ்பவன் தொகுதி, உப்பளம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் இந்த குறைந்த வாக்காளர்களாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வாக்காளர்கள் 40,000 வாக்காளர்கள், அதிக 42,679, 39,879 என அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாகவும், குறைந்த வாக்காளர்கள் 20,962 வாக்காளர் தொகுதியாக உப்பளம் தொகுதியும் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்பு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலத்தமனும், அதே போல் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அம்ரோத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சித்தார்த்.